வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது என் அக்காவோட என்கேஜ்மெண்ட் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. இதுதான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட். பெண் பார்க்கும் சீன்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்கேஜ்மெண்ட் விளாகாக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி நாள் வந்துட்டு ஆஃப்டர்நூன் டைம் தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பிருந்தோம் எங்கள் பாட்டி ஊருக்கு போகிறதுக்கு. தர்மபுரி ரீச் ஆகிட்ட உடனே பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா. ஸோ கிருஷ்ணா சில்க்ஸ், குமரன் சில்க்ஸ் அண்டு சங்கம் சில்க்ஸ்லாம் நிறைய ஷாப்பிங்லாம் போனோம். பட் எந்த ட்ரெஸ்ஸுமே அவ்வளோ ஷூட் ஆகலை. ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தேன் எந்த ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு. கடைசியாக 2 sets ஆஃப் மேட்சி ட்ரெஸ் தான் எடுத்திருந்தா. அது எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தென் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் வரது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போல்லாம் எப்படா அந்த கூட்டத்துலேருந்து இறங்கும் அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி ஊர் மாரண்டல்லி. ஸோ அதுக்கு பஸ் கிடச்சிது. அப்படி நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச சீட்டில் உட்காந்துட்டோம். நான் அதுவும் எனக்கு விண்டோ சீட் கிடச்சிச்சு. ஆஃப்டர் தட் ரொம்ப நாங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். எப்படா பாட்டி ஊருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் எங்கள் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. ஸோ ஒரு குடும்பத்திலேருந்து இன்னொரு குடும்பத்துக்கு போக போகிறாங்க. அந்த ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ்லாம் இனிமேல் தான் நடக்கும். லைட்டாக ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. பட் போகிற வழி ஃபுல்லாக நாங்கள் அது பண்ணோம், சின்ன வயசில் இப்படி இருந்தோம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் சின்ன வயசுக்கே போயிட்டோம். நாங்கள் ரொம்ப நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருந்தது. அடுத்து பாட்டி வீட்டு ரீச் ஆகிட்டோம். நைட் டைம் தான் நாங்கள் ரீச் ஆனோமே. ஆஃப்டர்நூன் கிளம்பி அப்போ தான் ரீச் ஆனோம். எங்கள் குடும்பத்தில் இருக்க கடைக்குட்டி, அவள் பேர் லட்சி தான். ஸோ அவளுக்கு தான் அன்றைக்கி பர்த்டே இருந்தது. ஸோ அங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாட்டி தான் கேண்டல்லாம் ஏற்றுனாங்க. நான் தான் உதவுன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு சின்ன சண்டை மாதிரிலாம் இருந்தது. நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டல்லாம் ஊதிட்டு கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் எப்படா பீஸ் போடுவா எங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரே வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். டக்குன்னு கொடுவோம் அப்படின்லாம் சொல்லி கலாச்சிட்டு இருந்தோம். நாங்கள் சைட் கேப்லலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கேக்லலாம் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் 3, 2, 1 Happy birthday. உங்களோட விஷயஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தென் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டிக்கு தான் எடுத்து கேக் வெட்டினா. அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எங்களுக்கு எல்லாமே கொடுத்தா. இவங்க தான் அவங்க அப்பா அம்மா. ஸோ இவங்க எனக்கு செகண்ட் தாய் மாமா ஆவாங்க. கேக் சாப்பிட்டு முடிச்ச கையோட சாப்பாடு சாப்பிட போயிட்டோம். நீ ஊட்டுமா சரி ஊட்டுங்க. பெரியம்மா இப்படி இரு கார்த்திகா அடுத்து இரு நீ அடுத்து இப்பெல்லாம் அவங்களுமே எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோதான். நானும் ஊட்டுறதுலாம் சாப்பிட மாட்டேன். அவ்வளோதான் எல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்ட அப்புறம் பார்த்தா டைம் 10:30 மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அக்காவுக்கு மெகந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டென்சில் யூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் பெரியமா தான் எல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஹேண்டை மாற்றி ஒட்டிட்டோம், லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒட்டி முடித்தோம். நாங்கள் அதுக்கப்புறம் அது மேலே கோன்லாம் அப்ளை பண்ணோம். நாங்கள் நீங்களும் இதுக்கு முன்னாடி ஸ்டென்சில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதோட அவுட்புட் எப்படி வரும்னு சொல்லுங்கள். நாங்களும் ரொம்ப ஆர்வமாக எப்படி வருமோ அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக அதை நாங்கள் ஸ்டென்சில்லாம் வச்சுட்டப்பறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தோம். நாளைக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வைக்கும் போது நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு ஹோல்ஸ் அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சிது. அது ஃபுல்லாகவே நான் அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கேப் எல்லாமே.
காலுக்கு எங்களுக்கு பிடிச்ச டிசைன் வச்சுட்டோம். சரி, ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அவங்கள பற்றி இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள், பதிவு பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு ஆஃப்டர் 1 இயர் அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்போம், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நல்லா கேர் பண்ணுறாங்க. ஓகே, நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. அதெல்லாம் எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி மாறுமா என்னன்னு தெரியல. அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்க. நைட் ஃபுல்லாகவே இப்படி தாங்க போச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த மெஹந்தியோட அவுட்புட் இப்படி தான் இருந்தது. எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆகவே இல்லை. அடுத்த டைமில் கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ஸ்டென்சில்லாம். என்னோடய சஜஷனுமே நீங்கள் வந்து மெஹந்தி போடுறது தான் நல்லாயிருக்கும். நிறைய சூப்பராக இருக்க ஸ்டென்சிலும் காமிக்கிறாங்க. பட் நாங்கள் ட்ரை பண்ணது எங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் பந்தல், அதுக்கப்புறம் சாப்பாடு செய்கிறதுக்கெலாம் வந்துட்டு கேட்ரிங்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு அம்மாவோட ஃப்ரெண்டு தான். அவர் பேர் வந்து விக்ரம் பிரபு. ஸோ அவர் தான் வந்து எங்களுக்கு கேட்ரிங் பண்ணி கொடுத்தாரு. ஃபுட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் வந்துட்டு பாலக்கோட்டில் பிரியாணி ஷாப் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் தருமபுரி சைடாக இருந்தீங்கன்னா அவரை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடும் ரெடியாக இருந்தது. சாதம், பருப்பு குழம்பு, எனக்கு ரொம்ப பிடிச்சது பாயாசம், அது வடை, அப்பளம், ரசம். தென் பார்த்திங்கன்னா போதும் லிஸ்ட்டு பெருசாக போதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த சைடு வந்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டு நந்தினி மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ இவங்களும் பாலக்கோடில் தான் இருக்காங்க. இவங்க நிறைய பிரைடல் ஷூட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் என்ன இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தென் இல்லை மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மேக்கப் போடுறோம், எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல. ஸோ அது ஒரு தயக்கத்தோடே இருந்தது. மேக்கப் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்தது. சரி நல்லா தான் போடுவாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அது எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இந்த பாட்டில் இருந்த மாதிரி தாங்க இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்த எங்கள் அக்கா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டார்லேருந்து வந்துட்டாங்க. அப்படியே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இல்லை இவ்வளோ தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா அவள் தான் மணப்பெண். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டெல்லாம் மாற்றி கொடுத்தாங்க. எனக்கு ட்ரெஸ் வச்சு கொடுத்தாங்க, அது மாற்றிட்டு வரணும்னு சொன்னாங்க. அங்கே போய்ட்டு அந்த ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருந்தோம். ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டக்குன்னு சாரீ கட்டுங்க, டக்குன்னு மேக்கப் போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி வந்துட்டு நந்தினி மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம கூட இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய்மாமா வந்துட்டு மாலை போடணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வர வச்சு அதுவும் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்காவ, ஏன்னா வந்துட்டு அர்ஜென்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவள் ஃபேஸை பார்த்தா தெரியும் எவ்வளோ டென்ஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதுதான் மாலை போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் நடந்தது. தென் பார்த்திங்கன்னா அப்படியே மாலை போட்டு முடித்தோடனே நாங்கள் மேடைக்கிட்ட ஸ்டேஜ் கிட்டே போயிட்டோம். நாங்கள் அங்கே போயிட்டு எல்லோரும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாவன். அங்கே நான் பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்க. ஒரே வந்துட்டு கூச்சமாக இருந்தது, ஒரு ஷையாக இருந்தது எங்களுக்கெலாம். அப்படியே ஸ்டேஜில் போயிட்டு அங்கே இருந்த தட்டு வரிசைலாம் நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் இருக்கிறதா நம்மளுக்கு தான் அப்படின்னு மனசு சொல்லுது. பட் வந்து நம்ம எடுக்கக்கூடாது, கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் உடனே பார்த்திங்கன்னா அவளுக்கு நிலங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு நிலங்களாக வச்சேன். எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்து நிலங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடந்தது அங்கேவே. அவள் பாருங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். நான் அதுக்கப்புறம் சிரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சிரிக்கவே ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சார் வந்துட்டு பொண்ணு கிஃப்ட் பண்ணாங்க. என்னென்னா அவளோட ஃபேஸை வந்துட்டு அவரே வரைஞ்சி கிஃப்ட் பண்ணார். ரொம்ப அழகாக இருந்தது. அதே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. அவள் சிரிப்பிலே பாருங்கள்.
நாங்களும் சும்மா இருப்போமா, அதனால் இவன் வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்த மூமெண்ட்டும் நடந்து முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாகவே வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி இவளோட மேரேஜ் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் உங்கள் கேஆர். Bye.